உங்களுக்கோ எனக்கோ புற்றுநோய் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மரபணுவில் ஜீனில் எழுதப்பட்டிருந்தா அதை நம்மளால தடுக்க முடியாது அப்படின்னாலும் ஆண்டவன் நம்மளுக்கு ஒரே ஒரு வரம் கொடுத்துருக்கிறார். இந்த விஷயத்தில் என்னதான் நம்ம ஜீனில் தலைவிதி தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த ஒரு வரம் என்ன அப்படின்னா சீக்கிரம் அந்த புற்றுநோயை கண்டுபிடிக்கணும். அப்படி சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா குணப்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகரிக்குது. லேட் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சாதான் புற்றுநோய் தன்னோட கோர முகத்தை காட்டுது. அதனால் ஒவ்வொரு புற்றுநோய் குறித்த புரிதலும் ரொம்ப ரொம்ப அவசியம். நான் ஏற்கனவே சில புற்றுநோய்கள் குறித்து பேசியிருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ் பர்சனாலிட்டியான கராத்தே மற்றும் ஆர்ச்சரி பயிற்சி இப்போ சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஷீஹான் ஹுசைனி ஒரு காலத்தில் ஒரு தலைமுறையே இவர் செஞ்ச சாகசங்களை பார்த்து மிரண்டு போனது, பயந்து போனது. அந்த தலைமுறையை சேர்ந்தவர் நானும். உண்மையிலேயே இவர் மனுஷன்தானா அப்படின்னு ஆச்சரியப்படத்தக்க வகையில் பல விஷயங்களை அந்த காலத்தில் செஞ்சார். நான் டிவியில் பார்த்து இதெல்லாம் ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு அவருக்கு 60 வயசு ஆகுது. ஒரு வகையான புற்றுநோய் அவருக்கு வந்திருக்கிறதா அவரே சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்கிறாரு. இரத்த புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலும் இது ஏப்ளாஸ்டிக் அனீமியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை குறித்த புரிதல் அவசியங்க. எல்லாருக்குமே இதை குறித்து தெரிந்திருக்கணும். அப்போது இதை எப்படி நம்ம எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். இன்ஃபேக்ட் ஷீஹான் சாருக்குமே ஒரு நல்ல செய்தி வீடியோவோட கடைசியில் வச்சுருக்கேன். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இப்போங்க கார் உற்பத்தி தொழிற்சாலை இருக்குது அப்படின்னு வைங்களேன். டொயோட்டா கம்பெனியோ மஹிந்திரா கம்பெனியோ இல்லை டாடா கம்பெனியோ தொடர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து ஒரே மாதிரி கார்களை உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. தினசரி உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதை விற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. மீண்டும் புதிய கார்கள் உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு தொழிற்சாலையில் நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட்டு அதை தொடர்ந்து தயாரிக்கிறது தான் ஒரு தொழிற்சாலையோட வேலை. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இரத்த அணுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதை தயாரிக்கிறதுக்கும் ஒரு தொழிற்சாலை இருக்குது. அந்த தொழிற்சாலை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எலும்புகளுக்கு உள்ளார நடுப்பகுதியில் எலும்புகளோட 2 மேல் பகுதியிலையும் மஜ்ஜை அப்படின்னு சொல்லக்கூடிய போன் மேரோ இருக்குது. இங்கேருந்து 3 விதமான உற்பத்தி நடக்குதுங்க. ஒரு தொழிற்சாலையில் ஒரு கார் மட்டும்தான் வருமா? டொயோட்டாவில் இனோவாவும் வருது, கிளான்ஸாவும் வருது, ஃபார்ச்சுனரும் வருது. அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த எலும்பு மஜ்ஜையில் இருக்க தொழிற்சாலை 3 விதமான செல்களை முக்கியமாக உற்பத்தி பண்ணுது. மற்ற விஷயங்களும் இருக்குது. இருந்தாலும் இரத்த சிகப்பு அணுக்கள் ஆர்பிசி இங்கே உற்பத்தி ஆகுது. இரத்த வெள்ளை அணுக்கள் டபிள்யூபிசி இங்கே உற்பத்தி ஆகுது. இரத்தத்தில் குறுந்தட்டு அணுக்கள் அப்படின்னு சொல்லலாம். பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ரத்தம் உறைதலுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய செல்கள். ஆக இந்த 3 செல்களோட உற்பத்தியும் எலும்பு மஜ்ஜையில் தான் நடக்குது. இப்போது சார் சோஷியல் மீடியாவில் போட்டிருக்க போஸ்ட் என்னென்னா, ஹை ஃபீவரோட அட்மிட் ஆகிருக்கும்போது போன் மேரோ ஆஸ்பிரேஷன் சொல்லிட்டு எலும்பு மஜ்ஜையிலேருந்து செல்கள் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. டாக்டர்களுக்கு சில அறிகுறிகள் தெரிஞ்சிருக்கு, அதனால் இந்த டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ இந்த எலும்பு மஜ்ஜையிலேருந்து போன் மேரோ ஆஸ்பிரேஷன் பண்ணி செல்கள் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஆர்பிசி இருக்குது, எவ்வளோ டபிள்யூபிசி இருக்குது, எவ்வளோ பிளேட்லெட் இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணலான்னு பார்க்கும்போது 0 அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ரொம்ப குறைவாக, சுத்தமாக இந்த அணுக்களே இல்லை. அதுதான் ஏப்ளாஸ்டிக் அனீமியா அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி இந்த செல்களோட உற்பத்தி எலும்பு மஜ்ஜைக்குள்ளே நடக்கலை அப்படின்னா நம்ம உடம்பு என்ன அறிகுறிகளை காட்டும்? இப்போ இந்த செல்கள்லாம் எதுக்கு தேவையோ அந்த பயன்பாடு இல்லாமல் போகிறது தான் பிரச்சனை. இப்போ உதாரணத்துக்கு தட்டை அணுக்கள், இப்போ பிளேட்லெட் அப்படிங்கிறது நம்ம ரத்தம் உறைதல் தன்மைக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. நம்மளுக்கு ஏதாவது அடிபட்டுச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் ரத்தம் வரும். அதுக்கப்புறம் அந்த ரத்தம் உறைஞ்சி போய் அது ஸ்டாப் ஆகிடும், ப்ளீடிங் ஸ்டாப் ஆகும். இந்த இடத்துலையாவது வெளியில் நம்ம கட் ஆகலைன்னா கூட உள்ளாரே அடிபட்டுச்சுன்னா நம்மளுக்கு பெருசாக ரத்த கட்டுகள் தெரியாது. ஆனால் ஏப்ளாஸ்டிக் அனீமியாவில் நம்மளுக்கு பிளேட்லெட் அணுக்களோட அளவுகள் குறைவாக இருக்கிறதுனால ப்ளீடிங் அப்படிங்கிறது சின்ன அடிபட்டாலும் அதிகமாக ரத்தப்போக்கு அப்படிங்கிறது இருக்குது. சின்னதாக இடிச்சிட்டா கூட அந்த இடத்துல ரத்த கட்டு மாதிரி அந்த இடத்துல சிகப்பாக, அதுக்கப்புறம் அது கருப்பாக மாறுறது போன்ற விஷயங்களை பார்க்க முடியும். ரத்த உறைதல் உடம்புக்குள்ளே இருக்கிறத உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இது ஒன் ஆஃப் த உதாரணம். இதே மாதிரி இப்போது வெள்ளை அணுக்களுக்கு உடலுக்கு எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய வேலை தான் வெள்ளை அணுக்கள் டபிள்யூபிசியோட வேலை. இப்போ எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு போயிடுது. இதனால் பல்வேறு தொற்றுகளுக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபீவர் இதெல்லாம் வரது கூட ஈஸியாக தொற்றுக்கள் வரக்கூடிய சான்சஸ் இருக்கிறதுனால தான் கூடவே தலைவலிகள், வாந்தி, தலை சுற்றல் இந்த மாதிரி இருக்கும். மூச்சு விடுவதில் சிரமம் அப்படிங்கிறது இருக்கும். இது எதனால் இருக்குன்னா ரத்த சிகப்பு அணுக்கள் ஆர்பிசியோட வேலை ஆக்சிஜனை கொண்டு போய் பல்வேறு இடத்துக்கும் சேர்த்து நம்ம சுறுசுறுப்பாக இயங்கிறதுக்கு தேவை கரெக்டான ஹீமோகுளோபின் அளவுகள், ஆக்சிஜன் அளவுகள் நம்ம உடம்புல கரெக்டாக வேலை செய்யணும். ஆக்சிஜன் நல்லா வேலை செய்யணும், எரிக்கப்படணும் அப்படின்னா நம்மள உடம்புக்கு தேவையான முக்கியமான விஷயம் சரியான அளவில் ஆர்பிசி சிகப்பு
சிகப்பணுக்கள் இருக்கிறது. சிகப்பணுக்கள் குறைஞ்சு போகும்போது உங்களுக்கு அதீதமான சோர்வு, அசதி, மூச்சு விடுவதில் கூட சிரமம் இதெல்லாம் ஏற்படுது. அதுதான் அனீமியா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இது வந்து அனீமியா, ஏப்ளாஸ்டிக் அனீமியா அப்படின்னு இந்த நோய்க்கு ஒரு பேர் வந்திருக்கிறதே இதனால தான். பொதுவாக இது கேன்சர் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள சேர்க்கிறத விட இது வந்து வேற விதமான ஒரு புற்றுநோய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புற்றுநோயே எக்ஸாக்டா கிடையாது. புற்றுநோயில அதிகமா செல்கள் வளர்ச்சி அடையிறது தான் புற்றுநோய். ஆனா இங்க செல்களே இல்லாம போறது ஒரு விதமான ஆப்போசிட் விதமான எதிர்மறையான புற்றுநோய். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி மூச்சு விடுவது சிரமம், தலைவலி இதெல்லாம் இருந்து, அதாவது குறிப்பிட்ட ரத்த போக்கு, இப்போ மூக்குல இருந்து ப்ளீடிங் ஆகிறது, திடீர்னு மோஷன்ல அதிகமா ரத்தம் போறது, சாதாரணமாக பல்லு விளக்கும் போது கூட என்ன வழக்கத்துக்கு மாறாக ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டெஸ்டிங் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறது நம்மளோட உயிர் காக்கும் ஒரு விஷயமா கூட இருக்கலாம். சில பேருக்கு, எல்லாரும் பயந்துக்க கூடாது. இருந்தாலும் அறிகுறிகள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை முன்னாடியே கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். அதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வரம்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்காக சொல்கிறேன், ஒரு டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டா அது நல்லது தான். ஆனால் அது டெஸ்ட் எடுக்கணுமாங்கிறத ஒரு டாக்டரோட கன்சல்டேஷனோட தான் நீங்கள் டிசைட் பண்ண முடியும். சரிங்க, அடுத்து இது வருவதற்கான காரணம் என்ன? நல்ல ஃபிட்டாக இருக்கக்கூடிய பர்சனில் கூட பல சாதனைகளை தன்னோட உடல் வலிமையினால் செஞ்ச சாதனையாளர்களுக்கு கூட புற்றுநோய் வருமா? இந்த மாதிரி பிரச்சனை வருமா? இது எப்படி வரும்? அதாவது இதுக்கான ஏப்ளாஸ்டிக் அனிமியாக்கான நம்பர் 1 காரணம் அப்படிங்கிறது ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தன் உடல் தன்னையே அழிக்க முற்படுவது அப்படின்னு சொல்லலாம். அழிக்கன்னா ரொம்ப இல்லை, பட் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து டேமேஜ் பண்ணுது. ஆட்டோ இம்யூன் அப்படிங்கிறது நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி கூட சில சமயம் எலும்புகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஃபேக்ட்ரியை வேலை செய்ய விடாமல் வேலை நிறுத்தம் செய்யக்கூடிய வாய்ப்பு உருவாகுது. எதுக்காக எலும்புகள் வேலை நிறுத்தம் செய்யணும்? யார் இந்த வேலை நிறுத்தத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கிடையாது, நம்மளோட நெய்பர்ஸ், நம்மளோட ஓன் ரிலேட்டிவ்ஸ். அதாவது பாகுபலியில் கட்டப்பா முதுகில் குத்துற மாதிரி தான் நம்ம உடம்பே வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை போற்றி பாதுகாத்து வளர்த்துட்டு இருக்கோம். அந்த உடம்பே திருப்பி நம்மளுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இது ஒரு நம்பர் 1 காரணம். ஆனால் இதற்கான ரீசன் எக்ஸாக்டாக நம்மளால் இன்னும் சொல்ல முடியல. அடுத்து வந்து ஜீன்ஸ் தான், பரம்பரை காரணங்கள் தான் மெயின். 3வது இன்னைக்கு நம்ம உலகத்தில் யூஸ் பண்ணக்கூடிய பல்வேறு விதமான கெமிக்கல்கள், இன்செக்டிசைட், பூச்சி மருந்து கொல்லிகள், பெஸ்டிசைடு, காய்கறி உற்பத்திகளுக்கு விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய மருந்துகள், பென்சீன் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி பெயிண்டிங் ஜாபில் இருக்கிறவங்க, கெமிக்கல்ஸு அதிகமாக ஃபேக்ட்ரியில் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க, சாதாரணமாக பெயிண்ட் வாடையை கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், வார்னிஷு. இந்த மாதிரி கெமிக்கல்களுக்கு உங்களே அறியாமல் நீங்கள் வேலை செய்யும் இடம் காரணமாகவோ, என்விரான்மெண்ட் சுற்றுப்புறம் காரணமாகவோ உங்கள் உடம்புக்குள்ளே உங்களையும் அறியாமல் போகக்கூடிய நச்சுக்கள் அப்படிங்கிறது நம்மளால் தடுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அது சம்டைம்ஸ் இந்த மாதிரி பிரச்சனையை உருவாக்கலாம். 3வது, ஏற்கனவே கேன்சர் இருந்து அதுக்கு வந்து மாத்திரைகள் மருந்துகள் எடுத்தாலோ, கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி பண்ணாலும் அதோட சைடு எஃபெக்டாக வந்து எலும்பு மஜ்ஜை, அந்த எலும்பு ஃபேக்ட்ரியை வந்து அதை அட்டாக் பண்ணி அங்கே ரத்த அணுக்கள் உற்பத்தி செய்ய விடாமல் செஞ்சிடும். அதாவது ட்ரீட்மெண்ட்டோட வேலையே அதுதான். எதுக்காகனா அந்த செல்கள் உற்பத்தி பல்கி பெருகாமல் இருக்கிறதுக்கு கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி கொடுப்போம். இது என்ன பண்ணும், இந்த ட்ரக்ஸோ இல்லை ரேடியேஷனோ அது மொத்தமாக எல்லா அணுக்களையுமே உற்பத்தி செய்ய விடாமல் தடுக்கும். ஸோ இது ஒரு காரணம். அப்புறம் சில மருந்துகளை கூட, அதாவது வலிப்பு நோய்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள், வலி மாத்திரைகள், NSAID, தைராய்டு மாத்திரைகள், இந்த லிஸ்ட்டு ரொம்ப பெருசுங்க. நிறைய மெடிசின்ஸ் இருக்குது. அதுக்குரிய ஒன் ஆஃப் த சைடு எஃபெக்ட் ஏப்ளாஸ்டிக் அனிமியா. அஃப்கோர்ஸ் இது எல்லாருக்கும் வரக்கூடிய வாய்ப்பு கிடையாது, யாரும் பயந்துக்கக்கூடாது. அடுத்தது வைரஸுகள். எப்ஸ்டீன் பார் வைரஸ்னு ஒரு வைரஸ் இருக்குது. ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு கல்லீரலை பாதிக்கக்கூடிய மஞ்சள் காமாலை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் இருக்குது. பார்வோ வைரஸ், சைட்டோமெக்லோ வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய வைரஸ் சம்டைம்ஸ் இந்த மாதிரி பிரச்சனையை உண்டாக்கலாம். அது எல்லாருக்கும் இந்த வைரஸ் வராது. உடலோட எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்களுக்கு இந்த வைரஸ் உள்ளே வந்துடும். அடுத்து எப்படி தடுக்கலாம்? ப்ரிவென்ஷன். இப்போது ஏப்ளாஸ்டிக் அனீமியா பொறுத்த வரைக்கும் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் அதற்கான சாத்தியக்கூறே கிடையாது. பட் நம்மளால் முடிஞ்ச விஷயம் என்னன்னா எக்ஸ்போஷரை குறைக்க பார்க்கணும். அதாவது நீங்கள் கெமிக்கல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து கையுறை அணியிறது, மாஸ்க்கு, இண்டஸ்ட்ரீஸில் வந்து மாஸ்க் வந்து போடுறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் பல தொழிற்சாலையில் பார்த்தீங்கன்னா அதை தொழிலாளர்கள் பெருசாக கண்டுக்கிறது கிடையாது, போட்டுக்கிறது கிடையாது. இல்லை சில சமயம் மேனேஜ்மெண்ட்டே வந்து இதை வந்து பரிந்துரைக்கிறது கிடையாது. சேஃப்டி டிவைசஸ், இந்த சேஃப்டி டிவைசஸ்லாம் நம்ம மூக்குலையும் கைகளையும் அணிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இது வந்து
வேலை செய்கிற நேரத்தில் ஒன்றும் தெரியாது. ஆனால் பிற்காலத்தில் தான் இதோட வேலையை காட்ட ஆரம்பிக்குது. இப்போ வந்து 60 வயசுக்கு மேலே தான் யூஸ்வலாக கேன்சர், புற்றுநோய்கள் அப்படிங்கிறதே வர ஆரம்பிக்கும். தலையை தூக்கி பார்க்க வெளியே வந்துட்டேன் அப்படின்னு. அப்போ வந்து நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அதனால் முன்னாடியே நம்ம எடுக்கக்கூடிய ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், 30 வயசில் எடுக்கக்கூடிய ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் 60 வயசில் உங்களுக்கு பெனிஃபிட் தரும் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் கேட்கறது கிடையாது. நான் எதுக்கு பண்ணணும், அவ்வளோ நாள் நான் இருக்க போகிறேன்னா, இந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள் வேண்டாம். சேஃப்டி டிவைசஸை தயவு செஞ்சு யூஸ் பண்ணணும். ஒரே நாளில் வந்து காய்கறி பிரச்சனைனால நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வந்துடாது. அதனால் காய்கறி நல்லா கழுவுறது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேக வைத்து அந்த காய்கறிகளை வேக வைத்து மேல் தோலை மட்டும் அழகாக நீக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு நம்மளால் அதில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை குறைச்சிட முடியும். பெஸ்டிசைடு கலந்துருக்கிறத முடிஞ்ச அளவு குறைச்சிட முடியும். நம்ம இதுக்காக வந்து எதையுமே சாப்பிடாமல் இருக்க முடியாது. இது இன்ஃபேக்ட் அடுத்து நான் சொல்லக்கூடியது காய்கறிகள் தான். அப்போ வந்து எல்லா காய்கறிகளும் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன பண்ணுவீங்க? அதை அவாய்ட் பண்ண முடியுமா? முடியாது. பெயிண்டிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, ரேடியேஷனு, அதாவது எக்ஸ்ரே, இந்த மாதிரி ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஷர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்ஃபேக்ட் டவுட் இருந்துச்சுன்னா டெஸ்ட் பண்ணிக்கணும். நான் சொன்ன அறிகுறிகளும் நீங்கள் செய்யக்கூடிய வேலை இடமும் ஒத்து போகுது அப்படின்னா டெஸ்ட் பண்ணணும். தடுப்பூசி, அதாவது சில வைரஸ்கள் சொன்னேன் இல்லையா, அதனால் ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிறது வைரஸ்க்கு எதிரான தடுப்பூசி. இது வந்து எல்லாருக்குமே பெரும்பாலும் இப்போ நாளாக போட்டிருக்கேன், எல்லாருமே போட்டு தான் ஆகணும். அதாவது ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு, இதெல்லாம் வந்து இப்போ கம்பல்சரி. அதே மாதிரி போடாதவங்க இருந்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்க்கான தடுப்பூசி போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படினாலும் ஹெப்படைட்டிஸ் பி வரதுக்கான வாய்ப்புகள் இப்போ ரொம்ப அதிகம். ஆனால் இதே மாதிரி எல்லா வைரஸையும் நம்மளால் தடுக்க முடியாது. பார்வோவோ, சைட்டோமெகலோவோ, மற்ற வைரஸ்லாம் நான் சொன்னேன், எல்லாத்துக்கும்லாம் தடுப்பூசி கிடையாது. வேலை செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம், வெளியிலேருந்து வந்ததுக்கப்புறம் நல்ல கைகளை ஃபுல்லாக வாஷ் பண்ணி கழுவிட்டு நம்ம மற்ற வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. சாப்பிட்றது கூட. இப்போது கேன்சர் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன். அதுவும் ஏப்ளாஸ்டிக் அனிமியாக்கெலாம் என்ன பண்ணுவோம், என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரத்தம் தான். ரத்தம் கொடுக்கறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன், இதுவும் எலும்பு மஜ்ஜையில் தான் அந்த ஸ்டெம் செல்லுங்கிறது இருக்குது. அதை தான் நான் இவ்வளோ நாள் சொல்லிகிட்டு இருந்தேன். அதை வந்து தனியாகவே வந்து எடுத்து சுத்தப்படுத்தி திருப்பி பேஷண்ட்டுக்கு கொடுக்கறது போன்ற ட்ரீட்மெண்ட் மருத்துவ முறைகள் இருக்குது. ஏப்ளாஸ்டிக் அனிமியா பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ஒரு புற்றுநோய், ரேப்பிடாக வளர்ந்து உடம்போட எல்லா பகுதிக்கும் பரவக்கூடிய வாய்ப்பு உள்ள புற்றுநோய் கிடையாது. அதனால் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, கொஞ்சம் இதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கலாம். நம்ம இந்த டிசீஸ் பொறுத்த வரைக்கும் முடிஞ்சளவு கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம். அதாவது கரெக்டான அந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்லாம் கரெக்டாக கொடுத்து இந்த பிரச்சனையை சில வகையான மருந்துகள் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணி வச்சு நம்ம வந்து நம்மளோட வாழ்நாள் காலத்தை நல்லபடியாக அதிகரிக்கலாம். ஷீஹான் சாருக்கு இந்த நேரத்தில் வந்து அவர் சீக்கிரம் குணமடைய என்னோட பிரார்த்தனைகளும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்து புற்றுநோய்கள் பொறுத்த வரைக்குங்க நம்ம டோட்டலாக எல்லாத்தையும் ஒதுக்கிட முடியாது. நல்ல உணவுகளில் ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டை அப்படியே வரிசையாக சொல்கிறேன். இதை கொஞ்சம் தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் உணவு முறையில் பயன்படுத்த பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், நெல்லிக்காய், அன்னாசி, சாத்துக்குடி, இதற்கு உண்டான பெனிஃபிட் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது பார்த்துருக்குறேங்க. குறிப்பாக புற்றுநோய்களில் வளரக்கூடிய புற்றுநோய்களை தடுக்கிறதுல ரெகுலர் பழங்களில் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்க்கு ஒரு முக்கிய இடம் உண்டுங்க. கேன்சர் முதற்கொண்டு தடுக்கும். கொய்யா, திராட்சை, பப்பாளி, இப்போ சீசன் மாம்பழம், தர்பூசணி, முலாம்பழம், இது எல்லாத்துலேயுமே ஒரு குறிப்பிட்ட பகுதி, ஒரு போர்ஷன் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்றது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள், கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு எடுத்துக்கணும். அப்புறம் கேரட்டு, பீட்ரூட்டு, காலிஃப்ளவர், இதெல்லாம் எப்படி வேக வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத முன்னாடியே காமிச்சிருக்கிறேன். தக்காளி, கீரை வகைகள், ப்ராக்கலி, காலிஃப்ளவர், முட்டைக்கோசு, கருப்பு பீன்ஸு, கொண்டக்கடலை, சோயா பீன்ஸு, பார்லி, பழுப்பு அரிசி, ப்ரௌன் ரைஸ், ஓட்ஸு, சோளம், உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு, இந்த மாதிரி பல உணவுகள் இருக்குங்க. மஞ்சள், துளசி, பூண்டு, வெங்காயம், இஞ்சி, ஆரிகானோ, ரோஸ்மேரி, தைம் போன்ற பல்வேறு விதமான ஸ்பைசஸ், இதை குறித்து தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இது எல்லாத்துக்குமே இதை பற்றி பேசும்போது ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். புற்றுநோய்களை தடுக்கக்கூடிய வல்லமை உண்டுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அவகேடோ, பாதாம், வால்நட்டு, ஆளி விதைகள், காளான், பூசணி விதைகள் போன்ற பல்வேறு விஷயங்கள், பல நியூட்ரிஷியஸ் உணவுகளை அப்படியே வரிசையாக கொஞ்சம் சொல்லிட்டு வந்தேன். இந்த லிஸ்ட் இன்னும் ரொம்ப பெருசு. நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய பல்வேறு விதமான
காய்கறிகள் பழங்களை நான் இங்கே ஃபுல் லிஸ்ட்டு சொல்லலை. பட் இந்த காய்கறி பழங்களில் இருக்கக்கூடிய அந்த மினரல்கள் தாதுக்கள் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை அந்த லிஸ்ட்டை சொன்னேன், புற்றுநோய் தடுக்கும் உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி எல்லா புற்றுநோயும் நம்மளால் தடுக்க முடியாது. அதுக்கு ஒன் ஆஃப் த உதாரணம் தான் இந்த ஏப்ளாஸ்டிக் அனீமியா. பட் அதை கண்டுலாம் நம்ம கவலைப்படாமல் நம்மளோட நல்ல உணவு முறை, உடற்பயிற்சி, வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணிக்குவோம். டவுட் இருந்தால் சீக்கிரமாக டெஸ்ட் பண்ணிக்குவோம். ரத்தத்தில் வரக்கூடிய புற்றுநோய்களை கண்டுபிடிக்கிறதுங்கிறது கஷ்டம். ஆனால் மார்பக புற்றுநோய், வாய்ப்பகுதி புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், ப்ராஸ்டேட் கேன்சர், இந்த மாதிரி பல்வேறு வகையான புற்றுநோய்கள், குடல் புற்றுநோய், வயிற்று புற்றுநோய், இதெல்லாம் தான் ரொம்ப காமனான விஷயம். ஆனால் சீக்கிரம் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது குடல் புற்றுநோய் வாரம், இந்த மாதிரி போன வாட்டி வயிற்று புற்றுநோய் குறித்த அவேர்னஸ் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் ஈஸி, ஓரளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். ஆக புற்றுநோய் குறித்த ஒரு சிறிய விழிப்புணர்வு பதிவு இது. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்தியை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.